செடியாய வலுவினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் இரவு 9:17 வரை சதுர்த்தி திதி, அதன் பிறகு பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இரவு 10:42 வரை பரணி நட்சத்திரம், அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். வைத்திருதி நாமயோகம், வணிசை கணம், நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பரணியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம், கிருத்திகையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது சித்தி யோகம். ஆகவே இன்றைய தினம் இரவு 10:42 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பிறகு சித்தி யோகம் வருகிறது. இன்றைய தினம் முடிந்தவரை சுப காரியங்கள் தவிர்க்கப்படுவது. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி கூடுவது குலநாச விஷயோகம் என்று கூறுவார்கள். இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் குலத்தை நாசம் செய்யும் என்று பொருள். சுப காரியங்கள் செய்யக்கூடாது, தெய்வ காரியங்கள் மாத்திரம் செய்யலாம். வெறும் பரணி நட்சத்திரம் என்பது யமனுடைய நட்சத்திரம். ஆகவே இன்றைய தினம் சுப காரியங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைய தினத்திலே மாத சதுர்த்தி, மாதம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடுபவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சிறந்த தினமாகவே அமைந்திருக்கிறது. மேலும் இன்றைய தினத்திற்கு சக்தி கணபதி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். சக்தியையும், அதாவது அம்பாளையும் விநாயகரும் ஒன்று சேர வணங்குவதற்கு ஏற்ற தினம். இன்றைய தினம் விநாயகரும் அம்பாளையும் ஒன்று சேர்ந்து வணங்கினால் வீட்டில் இருக்கின்ற தாய்மார்களும் குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். இன்றைய தினம் வைத்திருது சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் தாராதேவி ஜெயந்தி. எப்படி பெருமாளுக்கு 10 அவதாரங்கள் இருக்கிறதோ அதை போலவே அம்பாளுக்கு 10 வடிவங்கள். அதில் ஒரு வடிவம் தாராதேவி வடிவம். தாராதேவி வடிவம் என்பது பெருமாளுடைய வாமன அவதாரத்திற்கு இணையானது. வாமன அவதாரத்தை வணங்குவதால் வரக்கூடிய அதே நல்ல பலன்கள் இன்றைய தினம் தாராதேவி என்று சொல்லக்கூடிய பராசக்தியை வணங்கினால் வரும். இன்றைய தினம் தேவி பாகவதம் படிப்பதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்திலே தேவ பாகவதம் படித்தால் குரு தோஷங்கள் விலகும். உங்கள் ஜாதத்தில் குரு ஏதாவது தோஷத்துடன் இருந்தால், மேலும் குரு தசை, குரு புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய தினம் தேவ பாகவதம் படித்தாலும் அம்பாளை வழிபாடு செய்தாலும் குரு தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் மற்ற சுபகாரியங்கள் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை, விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி மார்ச் 23/2026 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை மாலை 6:38 வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு சஷ்டி திதி. திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். இரவு 8:49 வரை கிருத்திகை நட்சத்திரம், அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். விஷ்கம்பம் நாமயோகம், பவகரணம், நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் கிருத்திகையும் சேரும்போது மரண யோகம், திங்கட்கிழமையும் ரோகிணியும் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று இரவு 8:49 வரை மரண யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமை கிருத்திகை விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் பஞ்சமியும் கிருத்திகையும் சேர்ந்த நாளிலே முருகனை வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். முருகன் கோயில்களுக்கு சென்றுவிட்டு வருவதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் கூர்ம கல்பாதி புண்ணிய தினம். ஆகவே அன்றைய தினத்திலே தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் கல்பதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். கல்பதி என்றால் அன்றைய தினத்திலே பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஊஞ்சல் உற்சவம் நடத்துவதற்கு மிக ஏற்ற தினம். திங்கட்கிழமை என்று பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஊஞ்சல் உற்சவம் நடத்தினால் செல்வம் சேரும் என்று இருக்கிறது. மேலும் அன்றைய தினத்திலே கல்பதி என்றால் பெருமாளுடைய விருப்பத்திற்கு இணங்க மகாலட்சுமி மானிட ரூபமாக அவதாரம் செய்தாள் என்று கூறப்படுகிறது. ஆகவே லக்ஷ்மி பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய பஞ்சமிக்கு லக்ஷ்மி பஞ்சமி என்று கூறுவார்கள்.
அன்றைய தினம் லட்சுமி பூஜை செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும், லட்சுமி கடாட்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் ஹயவிரதம், ஹயம் என்றால் ஹயகிரிவர் என்று பொருள். ஹைகிரவரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் ஹைகிரவர் வழிபாடு செய்தால் மாணவர்கள் நல்ல கல்வி அறிவை பெறுவார்கள். மேலும் அன்றைய தினம் அனந்தாதி நாக பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த திங்கட்கிழமை பஞ்சமி திதி என்பது மிக ஏற்ற தினம். திங்கட்கிழமை பஞ்சமி திதி கூடிய இன்றைய தினத்திலே திங்கட்கிழமை என்று நாகதோஷ நிவர்த்திக்கான பூஜைகள் செய்தால் நாகதோஷங்கள் விரைவில் விலகும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து செவ்வாய்க்கிழமை, விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி மார்ச் 24/3/2026 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்ற சஷ்டி திதி மாலை 4:08 வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தமி திதி. செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரம், இரவு 7:05 வரை ரோகிணி நட்சத்திரம், அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம், பிரீத்தி நாமயுகம், அதன் பிறகு ஆயுஷ்மான் நாமயுகம். தைத்துலா கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் ரோகிணியும் சேரும்போது அமிர்த யோகம், செவ்வாய்க்கிழமை மிருகசீரம் சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சஷ்டி விரதம். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை என்றது முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை. சஷ்டி திதி என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த திதி. இரண்டும் சேருவது மிகவும் சிறப்பானது. ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று கூட முருகனை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் ஸ்கந்த தமனாரோபணம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். தமனம் என்றால் மறிக்கொழுந்து மலர். மறிக்கொழுந்து மலர் கொண்டு முருகனை அலங்காரம் செய்வதற்கு, மறிக்கொழுந்து மலர் கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கூடிய நாளிலே அன்றைய தினத்திலே செவ்வாய்க்கிழமை என்று மறிக்கொழுந்து மலர் கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்தால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். அந்த புஷ்பங்கள் வருபவர்களுக்கெல்லாம் கொடுத்தால் அத்தனை பெண்களும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். அன்றைய தினம் யமுனா ஜெயந்தி என்று பஞ்சாங்கத்தில் போடவிருக்கும். யமுனை என்ற ஆறு உற்பத்தி ஆன தினமாக அன்றைய தினம் போற்றப்படுகிறது. அன்றைய தினம் தீர்த்த நீராடுவதற்கு, அதாவது புனித நீரில் நீராடுவதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. யமுனை நதி என்பது டெல்லியில ஓடுகிறது. அங்கு செல்ல முடியாதவர்கள் இங்கே யமுனையை நினைத்து நீங்கள் தீர்த்தமாடுவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று ரோகிணி நட்சத்திரம். நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதருடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ஆகவே அன்றைய தினம் ரங்கநாதரை வழிபாடு செய்வதற்கும் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி மார்ச் 25/3/2026 புதன்கிழமை. புதன்கிழமை என்று பகல் 1:50 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி. புதன்கிழமை மிருகசீர்ஷம் நட்சத்திரம் மாலை 5:33 வரை மிருகசீர்ஷம் நட்சத்திரம், அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். சௌபாக்கிய நாமயுகம், மணிசேகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. மிருகசீர்ஷம் திருவாதிரையும் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகிய புதன்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. புதன்கிழமை மிருகசீர்ஷம் நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினத்திலே சீமந்தம் வளைகாப்பு செய்தால் அழகான குழந்தைகள் நல்ல நேரத்திலே பிறக்கும். அன்றைய தினத்திலே நாமகரணம், குழந்தைகளுக்கு நாமகரணம் என்று சொல்லக்கூடிய பெயர் சுற்றுலா நடத்துவதற்கும் ஏற்ற தினம். குழந்தைகளுக்கு காலை நேரத்திலே காது குத்துவதற்கு ஏற்ற தினம். அன்றைய உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற தினம். புதிதாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான அனைத்து காரியங்களும் செய்வதற்கு, மஞ்சள் குங்குமம் வாங்குவதற்கு, மேலும் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதிக்கான கணக்கு புத்தகங்கள் வாங்குவதற்கு மிருகசீர்ஷம் நட்சத்திரம் கூடிய புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினம். இந்த மாதத்திலேயே மிக உத்தமான தினங்கள்ல அந்த ஒரு தினம் இருக்கிறது. அன்றைய தினம் தானியங்கள் வாங்குவதற்கு, களஞ்சியத்தில் வைப்பதற்கு, புதிதாக வாகனங்களை வாங்குவதற்கு, ஆயுதம் பயில்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு, நிஷேகம் என்று சொல்லக்கூடிய சம்பவம் செய்வதற்கு, புன்சமனம் செய்வதற்கு, விவசாயத்திற்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு, வியாதிஸ்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு, வியாதிஸ்கள் மருந்து என்பதற்கு, வியாதிஸ்கள் குளிப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த நல்ல நாள்
பகல் 1 மணி 50 நிமிடம் வரை மட்டும் இருக்கிறது. அதன் பிறகு அஷ்டம் திதி வருகிறது. முடிந்தவரை புதன்கிழமை பகல் 12 மணிக்குள் நல்ல காரியங்களை செய்வது மிகவும் சிறப்பானது. அதற்கு பின்பு செய்வது அவ்வளவு சிலாக்கியம் கிடையாது. அடுத்து வியாழக்கிழமை விஸ்வாச வருஷம் பங்குனி மாசம் 12ஆம் தேதி மார்ச் 26 வியாழக்கிழமை பகல் 11 மணி 49 நிமிடம் வரை அஷ்டமி திதி. அதன் பிறகு நவமி திதி. வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மாலை 4 மணி 19 நிமிடம் வரை திருவாதிரை. அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். சோபன நாமயுகம் பவகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. வியாழக்கிழமையும் திருவாதிரையும் சேரும்போது மரண யோகம், வியாழக்கிழமையும் புனர்பூசம் சேரும்போது அமிர்த யோகம். ஆக வியாழக்கிழமை இன்று மாலை 4 மணி 19 நிமிடம் வரை மரண யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்களை தவிர்ப்பதே நல்லது. அன்றைய தினம் பவானி உற்பத்தி, பவானி 6 உற்பத்தியான தினம். ஆக வியாழக்கிழமை என்று பவானிக்கு சென்று, ஈரோட்டுக்கு அருகிலே இருக்கின்ற பவானிக்கு சென்று அங்கே புனித நீராடி விட்டு அங்கே இருக்கின்ற சங்கமேஸ்வரரையும் வீரநாராயண பெருமானையும் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. தோஷ பரிகாரங்கள் அன்றைய தினம் செய்து கொள்ளலாம். அன்றைய தினம் அசோகாஷ்டமி. அசோகாஷ்டமி என்றால் சோகத்தை போக்குகின்ற அஷ்டமி. வியாழக்கிழமை அன்று லக்ஷ்மி பூஜை செய்தாலும் அல்லது அம்பாளை வழிபாடு செய்தாலும் சோகங்கள் விலகும் என்று இருக்கிறது. அதுதான் அசோகாஷ்டமி என்று கூறுவார்கள். பொதுவாக ஒவ்வொரு அஷ்டமிக்கும் சில நன்மைகள் இருக்குது. அந்த அஷ்டமிக்கு சோகங்களை போக்குகின்ற அஷ்டமி. ஆகவே சோகங்களை போக்குவதற்காக அம்பாளை வழிபாடுவதற்கு, லட்சுமியை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அசோக மரத்து மொக்குகளை வைத்து 8 அசோக மரத்து மொக்குகளை வைத்து அன்றைய தினம் பூஜை செய்து நாம் சாப்பிட வேண்டும். அதன் மூலமாக லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பாபங்கள் நசீம் என்று இருக்கிறது. அன்றைய தினம் துர்காஷ்டமி. துர்கையை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் தேவி தமனம். தேவி அம்பாளுக்கு தமன மலர்கள் என்று சொல்லக்கூடிய மறிக்கொழுந்து மலரினால் அலங்காரங்கள் செய்து, மறிக்கொழுந்து மலரினால் அர்ச்சனை செய்வதற்கு ஏற்ற தினம். அவ்வாறு செய்தால் அம்பாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எதையும் தாங்கக்கூடிய இதயம் நமக்கு கிடைக்கும். சிரமங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும். அன்றைய தினம் ஸ்மார்த்த ஸ்ரீ ராமநவமி. பொதுவாக அன்றைய தினம் பகல் 11 மணி 49 நிமிடத்திற்கு பிறகு நவமி திதி வருவதனால் அன்றைய தினம் ராமநவமி. இந்த ராமநவமி பொதுவாக அனைவருமே கொண்டாடுவார்கள். அன்றைய தினத்திலே ஸ்மார்த்த ஸ்ரீ ராமநவமி. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை என்று வைஷ்ணவ ஸ்ரீ ராமநவமி. பெருமாள் கோயில்களிலே வெள்ளிக்கிழமை என்று ராமநவமியை கொண்டாடுவார்கள். பொதுவாக ராமர் பிறந்த அயோத்தியிலே வியாழக்கிழமை என்று ராமநவமியை கொண்டாடுவார்கள். நீங்கள் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ கொண்டாடலாம். வெள்ளிக்கிழமை கொண்டாடுவது மிக சிறப்பானது. என்றால் வியாழக்கிழமையோட வெள்ளிக்கிழமை என்று நவமியும் கூடுகிறது. புனர்பூசம் நட்சத்திரம், ராமர் பிறந்த நட்சத்திரமும் கூடுகிறது. ஆகவே வெள்ளிக்கிழமை ராமநவமி கொண்டாடுவது மிக மிக சிறப்பானது. ஆனால் பொதுவாக ராமர் பிறந்த அயோத்தியிலே வியாழக்கிழமை ராமநவமியை கொண்டாடுவார்கள். அன்றைய தினமும் ராமரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை விஸ்வாச வருஷம் பங்குனி மாசம் 13ஆம் தேதி மார்ச் 27/3/2026 வெள்ளிக்கிழமை என்ற நவமி திதி. பகல் 10 மணி 7 நிமிடம் வரை நவமி திதி. அதன் பிறகு தசமி திதி. வெள்ளிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம். பகல் 3 மணி 24 நிமிடம் வரை புனர்பூசம் நட்சத்திரம். அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். அதிகண்ட நாமயுகம் கௌளவக்கரணம் நேத்திரம் 2 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் புனர்பூசம் சேரும்போது சித்தியோகம், வெள்ளிக்கிழமையும் பூசம் சேரும்போது மரணயோகம். ஆகிய வெள்ளிக்கிழமை என்று பகல் 3 மணி 24 நிமிடம் வரை புனர்பூசம், அதுவரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம். நவமி திதி 10 மணி 7 நிமிடம் வரை இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையை கூட கணக்கு புத்தகங்கள் வாங்குவதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் கணக்கு புத்தகங்கள் வாங்க வேண்டியிருந்தால் காலை 10 மணி 7 நிமிடத்திற்கு பிறகு 10:30 மணிக்குள் கணக்கு புத்தகங்கள் வாங்கலாம். அல்லது பகல் 12 மணி 30 நிமிடத்திற்கு பிறகு 3 மணி வரை நீங்கள் கணக்கு புத்தகங்கள் வாங்கலாம். அன்றைய தினம் வைஷ்ணவ ஸ்ரீ ராமநவமி. அன்றைய தினம் வைஷ்ணவர்கள் ராமநவமியை கொண்டாடுவார்கள். அன்றைய தினத்தில் பகல் நேரத்திலே ராமநவமியை கொண்டாடப்பட வேண்டும். பகல் நேரத்திலே அன்றைய தினம் ராமர் பிறந்த அந்த பகல் நேரத்திலே ராமருக்கு பானகம் நைவேத்தியம், அதன் பிறகு
ராமனுக்கு பழங்கள் நைவேத்தியம் செய்ய வேண்டும், நீரும்போர் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அதன் பிறகு வீட்டிற்கு ஒரு ராமர் கோயில் அர்ச்சகரையோ அல்லது ராம பக்தரையோ வீட்டிற்கு வரவழைத்து ராம பக்தருக்கோ அல்லது ராமர் கோயில் அர்ச்சகருக்கோ வெள்ளை வஸ்திரத்தை கொடுத்து உடுத்த செய்து அவரை ஸ்ரீ ராமராக எண்ணி வணங்க வேண்டும். அவ்வாறு செய்தால் ராமருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். என்றால் பித்ரு பரிபாலனம் செய்தவர், அதாவது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்ந்தவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஆகவே நாம் தெரிந்தும் தெரியாமலும் தந்தைக்கு ஏதாவது விரோதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும், தந்தைக்கு ஏதாவது திட்டி இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அன்றைய தினம் ராம பக்தரை வணங்குவதனாலும் ராம பக்தருக்கு வெள்ளை வஸ்திரம் கொடுப்பதனாலும் அந்த தோஷங்கள் விலகும். அன்றைய தினம் நான் சொல்லிய நைவேத்தியம், அதாவது நீர்மோர் பானகம் பழங்கள் ஆகியவற்றை நைவேத்தியம் செய்து சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் ராமருடைய பரிபூர்ண ஆசை நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் குறைந்தபட்சம் 108 முறை ராமருடைய மந்திரமான ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்று 108 முறை நாம் ஜபம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக ராமருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் தர்மராஜ தசமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் கூட நாக பூஜைகள் செய்வதற்கு, ஆதிசேஷனை வழிபாடு செய்வதற்கு, நாக பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி மார்ச் 28/3/2026 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று தசமி திதி காலை 8:46 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி. சனிக்கிழமை பூசம் நட்சத்திரம் பகல் 2:50 வரை பூசம் நட்சத்திரம். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். சுகர்ம நாமயுகம், கரசை கணம் நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமையும் பூசமும் சேரும் போது சித்தியோகம், சனிக்கிழமையும் ஆயில்யம் சேரும் போது மரண யோகம். ஆகவே சனிக்கிழமை என்று பகல் 2:50 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினத்திலே அவசியமான நல்ல காரியங்களை 11 மணிக்கு பிறகு 2 மணிக்குள் செய்வது, 1:30 மணிக்குள் செய்வது மிகவும் நல்லது. அதாவது சனிக்கிழமை 11 மணி முதல் 1:30 மணி வரை நல்ல நேரமாக இருக்கிறது. அன்றைய தினம் நல்ல காரியங்களை செய்து கொள்ளலாம். அன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டக்கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற பிரசன்ன வரதாசுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ லட்சுமி ஏகர சமயத்துக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபோத்தாரண சோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோதசநாம சோத்திரம், பஞ்சாயத சோத்திரம் ஆகிய சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டு இருக்குது. இந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள், முதலில் கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவங்க இந்த வார ஆரம்பத்தில் மார்ச் 20 வெள்ளிக்கிழமை இரவு 2:28 முதல் மார்ச் 23 திங்கட்கிழமை அதிகாலை 4:14 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 21 சனிக்கிழமை, மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 23 திங்கட்கிழமை அதிகாலை 4:14 முதல் மார்ச் 25 புதன்கிழமை காலை 6:17 வரை சந்திராஷ்டகம். ஆக துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 23 திங்கட்கிழமை, மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 புதன்கிழமை காலை 6:17 முதல் மார்ச் 27 வெள்ளிக்கிழமை காலை 9:36 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 25 புதன்கிழமை, மார்ச் 26 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 27 வெள்ளிக்கிழமை காலை 9:36 முதல் மார்ச் 29 பகல் 2:38 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் மார்ச் 27 வெள்ளிக்கிழமை, மார்ச் 28 சனிக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். இந்த சந்திராஷ்டக தினங்களில் எந்த காரியங்கள் செய்வதாக யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.